திருச்சி நீதிமன்ற காவல் நிலையத்தில் அமைச்சர் KN நேரு, திருச்சி சிவா ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் பெண் காவலர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் இன்று அதிகாலை மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அப்போது பணியில் இருந்த காவலர் ராமச்சந்திரன் என்பவர் வெளியே வந்து பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றது தெரியவந்தது. மதுரையில் வி. சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கிறது. கொலை வழக்கில் ஜாமீனில் வந்தவர் இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரையில் நள்ளிரவில் முகமூடி அணிந்து வந்து காவல் நிலையத்தை சூறையாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்ல, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல.